பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட, பலன் முன்னுக்கு பின்னாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சி. அதுதான் செவ்வாயினுடைய பயிற்சி. நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், ரத்த காரகன், பூமி காரகன் என்ற அரசு துறையில அமர்வதற்கு அதிகாரம் படைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பையும் அமையக்கூடியவன் தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தளபதி என்பார்கள். அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 வரை குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார் அல்லவா. அதே காலகட்டத்துல சூரியன் 17ஆம் தேதி அந்த இடத்தை நோக்கி நகர்கின்றார். களத்திரகாரன் சுக்கிரனோ 20ஆம் தேதி. அதே நேரம் புதனை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி. அற்புதமான ஒரு யோக பலனை விளக்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசிக்கு அமையுமானா கண்டிப்பா அமையும். ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்து முழுமையாக சொல்லிவிட முடியாது. அந்த வகையில மற்ற கிரகனுடைய இருப்பையும் சேர்த்தே செவ்வாய் பயிற்சி சொல்கின்றேன். கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில். கடகராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு காலம் என்றுதான் இந்த ஜோதிடத்துல நான் அந்த செவ்வாய் பயிற்சியை சொல்ல தருவேன். அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில வேலை செய்வதற்கும் முயற்சி பண்ணினா அந்த முயற்சி நன்மையை நோக்கி நகர்வதற்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு அடி மண் கூட இல்லையே என்று கவலைப்படுவதற்கு ஒரு அடி மண்ணாவது கொஞ்சம் நிலம் வாங்குவதற்கும், நிலம் வாங்கியதில் பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையில் தீர்ந்து நிலத்துல வீடு கட்டி முடிவதற்கும் அதிலான பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா 3/12 கூடியவன் யாருன்னு பார்த்தா புதன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புதன் தாங்க அற்புதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புதன் மட்டும் அற்புதமா இருக்கணும். தொழில் செய்தால் மட்டும் போராது, காதலித்தால் மட்டும் போராது, அதே நேரம் திருமண வாழ்வு அமைந்தால் மட்டும் போராது, பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போராது, அத்தனையும் நிலைத்திருக்க வேண்டும். நம் மீது அன்பு பாசமும் வர வேண்டும். அந்த வசீகரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை தரக்கூடியவன் புதன் தானே. புதனை பொறுத்த வரைக்கும் 5ல மாறிய பிறகு கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாகத்தான் அமைத்து தருவார் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டுல பலமாக சஞ்சரிக்கிறார். இது ஒன்றே இந்த செவ்வாய் பயிற்சியில கடகராசிக்கு பொற்காலம் என்றே சொல்வேன். கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா குரு பகவான் அங்கு தங்கி இருந்தார். அவர் திரும்பவும் மிதுனம் போய்விட்டார். கவலையே பட வேண்டாம். கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் வரக்கூடும். சிலரை பொறுத்த வரைக்கும் கணவன் மீது கோபப்படக்கூடியவும், கணவன் மீது எரிச்சல் பட்டு சில பிரிவுகளை சந்திக்க கூடும். கவனமாக இருந்து விடுங்கள். எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். அந்த உறவிலேயே பலமான உறவு, அன்பான உறவு, இறுதியான உறவு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இந்த கணவன் மனைவி உதவிதான். நான் சொல்வதை சற்று கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம், ஒரு நெருப்பை தொட்டால் சுடும் என்கின்றோம், தொட்டு பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த பயிற்சியின் பலனை சொல்கின்றேன் கடகராசிக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம், இந்த காரிய தடையை இல்லாமல் செய்து விடுவார். காரணம் என்ன? டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு, இந்த வருகின்ற 7ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல பலமாக சஞ்சரிக்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை தான். செவ்வாய் பலம் பெற்றால் சொல்லவே வேண்டாம். சின்ன சின்ன கோபங்கள் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தின் காரணமாக சில பகைகளை சம்பாதிக்கக்கூடிய காரணம் இருப்பதனால கவனமா இருங்க. அதே நேரம் களத்திரகாரர்கள் சுக்கிரம் 5ஆம் வெற்றியில பாத்தீங்கன்னா நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தினால ஒரு பேரும் புகழும் பெறுகின்ற ஒரு உன்னத நிலை. தொழிலே இல்லையே என்பவர்களுக்கு கூட ஒரு புதிலை தொழிலை தொடங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறை அமைத்து தருவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 8ல் இருப்பதனால வீண் வம்பு வழக்குகள் வர இருப்பதனால கவனமாக இருங்கள். களத்திரகாரகன் சுக்கிரன் குருவின் பாறையை பெறுவதனால காரிய அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். இது ஒன்றுதான். அதாவது யார் பார்வை யாரை பெறுகிறார்? தேவகுருவினுடைய பார்வை அசுரகுரு பெறுவதனால அற்புதமான யோக பலனை பெறலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வாய் டிசம்பர் 7க்கு பிறகு 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிக்கிறார். இது ஒன்றுதான். அதனால காரிய தடைகள் விலகும். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் எதையும் புரிந்து கொண்டு இடத்தை திரும்ப பெறுகின்ற அற்புதமான ஒரு காலம் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சி. அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அந்த அங்கார பதவி கிடைப்பதற்கு காரணமே மகா கணபதி தான். முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட கணபதி ஒரு காரணமாக இருப்பதனால அருகில் உள்ள மகா கணபதி ஆலயம் சென்று மகா கணபதிக்கு 5 தேங்காய் கோக்கப்பட்ட மாலையை அணிவியுங்கள்.